வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஓசை காளிதாஸ் தமிழக அரசு சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். மனித விலங்கின மோதல் அதிகரித்து கொண்டு வரும் சூழலில் வேட்டை போன்ற நவீன முறையில் வேட்டையாடுதல் போன்றவை தொடர்கின்ற இந்த சூழலில் அதற்கேற்றவாறு இந்த துறை நவீனப்படுத்தப்படவில்லை. அதற்கு அரசு கவனம் செலுத்த வேண்டும். காவலர்கள், வன காப்பாளர்கள், வனவர் போன்ற களப்பணியாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களிலே ஏறக்குறைய 40% பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. இது துரதிர்ஷ்டவசமானது. அவற்றை நிரப்புவதற்கு நிதி தேவைப்படுகிறது. நிதித்துறை அதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த துறைக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும் என்று சொன்னால் அதை வாங்குவதற்கு அரசு தயாராக இருக்க வேண்டும். அது தீத்தடுப்பு, வேட்டை தடுப்பு போன்றவற்றை கண்காணிப்பதற்காகவாவது இந்த துறையை நவீனப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அப்படி தண்ணீரை நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்தை கட்டிடங்களாக மாற்றுகிற போது எதிர்காலத்தில் தண்ணீர் பிரச்சனை மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு கூட குன்னூர் போன்ற இடங்களிலேயே தண்ணீர் பிரச்சனை இருக்கிற போது கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை கருத்தில் கொண்டு அங்கு கட்டிடங்கள் வரம்பின்றி எழாமல் தடுப்பதற்கான சிறப்பு சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும்.